2023 திருப்பி பார்த்தாலும் கூட அதுதான் மோடி அவங்க சொல்றோம். 4 கோடி பேருக்கு வீடு கொடுத்திருக்கோம் 9 ஆண்டுகள் சமாதானமாக அடையும். இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டும். வேகமாக உழைத்துக் கொண்டது. கேஸ் அடுப்பே இல்லாத 33%. அது எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா 13 கோடி பேருக்கு கேஸ் அடுப்பு கொடுக்குது. கழிப்பறையே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தோம் ஐயா. கழிப்பறையே இல்லை நமக்கு. 2014 வரை நமக்கு பெரிய நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் இருக்கிறார். கீழ்வேலூர் ஒரு சின்ன கிராமம். அந்த ஊருக்கு வெளியே போயிட்டு சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு. அது போன்ற ஒரு கிராமத்துலதான் நானும் பிறந்தேன். நம்முடைய தாய்மார்களும் பெண்களும் ஊர்ல எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சு வெளியே போவாங்க. இயற்கை உணவு யாரும் பார்த்து விடக்கூடாது. கண்டிப்போட இருக்கா. அந்த காலகட்டத்தை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். 2014 வரை அந்த அநியாயத்தை எல்லாம் நம்ம பார்க்கணும். இந்தியாவில மட்டும் 11 கோடி கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கின்றோம். 11 கோடி. தமிழகத்துல மட்டும் திராவிட மாடல் இருக்கிறார். நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 6வது முறை அவங்க 5 முறை முதலமைச்சராக இருந்தும் செய்யாத கோடி செஞ்சிருக்காங்க. தமிழகத்துல மட்டுமே 56 லட்சம் கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறார். திராவிட மாடல் வளர்ந்து விட்ட தமிழகத்தினால இங்கு 56 லட்சம் கழிப்பறைகள் மோடிய. அதனால இந்த வரியை நான் ஏற்க மறுக்கின்றேன். தொழிலாளர் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த வரியை நிச்சயமாக 9 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஜனநாயக நாட்டில் ஊழல் செய்யாமல் இருந்தா பெருசு. நீங்களே ஏற்றுக்கிட்டீங்க. ஊழல் செய்தான் போறான். அல்ல கம்மியா யாரும் ஊழல் செய்யறானோ அவனுக்கு ஓட்டு போடலாம். அப்படித்தான் நம்மளுடைய மனசே இருக்கு இல்லைங்களா? இவன் 10 ரூபா தருவான், இவன் வந்தா 5 ரூபா தருவான், இவன் வந்தா 30 ரூபா தருவான். இந்த முறை 15 ரூபா தருவனுக்கு ஓட்டு போட்டோம், அடுத்த முறை 10 ரூபா தருவனுக்கு ஓட்டு போட்டோம். இப்படித்தான் நம்ம ஓட்டு போட்டோம். நீ உண்மை சொல்லு. இவன் கொஞ்சம் கம்மியா தருவான், அவனுக்கு ஓட்டு போடுவோம். போட்டோடனே அதிகமா தருவான். அப்புறம் அவன் கம்மியா தருவான், மறுபடியும் அவனுக்கு மாற்றி கொடுத்துருவோம். 5 வருஷம் வரைக்கும் அவன் அதிகமா தருவோம். இதைத்தான் நாம 67 இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் தமிழகம். ஆனா இன்னைக்கு 1 ரூபாய் கூட திருடாமல் ஒரு அரசு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. 9 ஆண்டுகளாக ஒரு பைசா ஒத்த பைசா பாரதிய ஜனதா கட்சியிலே மோடி அவர்கள் ஒத்த பைசாவை திருடிவிட்டார்கள் என்று கை நீட்டி குற்றம் சொல்லாத அளவுக்கு நம்முடைய ஆட்சி 9 ஆண்டு காலம் நடந்தது. இந்திய ஜனநாயகத்தில் பெருசு. அதனாலதான் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் மோடி ஐயாவை எதிர்த்து இந்தி கூட்டணி இருக்கிறார். எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பையன் எட்டி பாருங்க. லல்லு பிரசாத் யாதவ் உட்கார்ந்து இருக்கார், உத்தமன் போல உட்கார்ந்து இருக்கார். இந்தியாவுக்கு லஞ்ச ஊழல் என்னன்னு சொல்லிக் கொடுத்து லல்லு பிரசாத். ஒரு 2 சேர்த்தலே ஐயா மு.க. ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கார். இந்தியாவுக்கு விஞ்ஞான ஊழல் என்னன்னு சொல்லிக் கொடுத்து அவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி. அப்படியே இங்கிருந்து 2 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி உட்கார்ந்து இருக்கார். இந்தியாவிலே மோசமாக ஆட்சி பெங்கால்ல எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது இலக்கணமாக மம்தா பானர்ஜி. அங்கிருந்து 2 சேர்த்தலை பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உட்கார்ந்து இருக்கார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே எப்படி வாழ்வது என்பது அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய இலக்கணம். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மோடி என்கின்ற தனி மனிதனை எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டம். நீங்க எல்லாம் கண்டிப்பா எனக்கு தெரியுமா? நீங்க நியாயத்தையும் நேர்மையும் பார்த்துக்கோங்க. 9 ஆண்டு காலமா பார்க்கறது இந்த ஆட்சி எப்படி பார்க்கணும். கீழ்வேலூர்ல இதுவரை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்காம இருக்கிறாங்க. அது பழைய சரித்திரம். 2023 முன்னாடி சரித்திரம். இந்த யாத்திரை இங்கே வந்திருப்பதுன்னா ஐயா 2023 புதிய சரித்திரத்தை எழுத வேண்டும் என்று உங்களிடம் வேண்டுகோள் இருப்பதற்காக அந்த புதிய சரித்திரத்தை எழுதுகின்ற நேரம் நமக்கு வந்திருக்கு. குறிப்பாக இந்த நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதி, கீழ்வேலூர் சட்டப்பேரவை தொகுதி 2024 புதிய சரித்திரத்தை நாம் எழுத வேண்டிய கட்டாயம் உங்களை வேண்டாம். இளைஞர்களுக்கு பிடிக்கிறேன். இளைஞர்களுக்கு அந்த அடைமொழி வச்சாலே பிடிக்காது. நானும் வரும்போது சத்தப்போடு எதுக்கு போஸ்டர் பேர் அடைமொழி எல்லாம் வைக்கிறீங்க. அப்பா அண்ணாமலையின் பேர் வச்சாங்க, அண்ணாமலையின் தான் எழுதும். அதுக்கு முன்னாடி எதுக்கு சிங்கமே வைரமே தங்கமே எல்லாம் ஏன் எழுதுது? அந்த அரசியலை நானும் பெருக்கின்றேன். நமக்கே அடைமொழி கொடுத்து நாமளே நம்மளை கடவுளாக மாற்றி ஏதோ பெரிய மனிதனை போல காட்டுகிறார். மோடி ஐயாவும் அந்த அரசியல் இருக்கிறார். மோடி அவர்கள் எங்கிட்ட சொல்றார், அவரை மோடி சீனு கூப்பிடக்கூடாது, மாண்புமிகு மோடின்னு கூப்பிடக்கூடாது, மோடின்னு மட்டும் கூப்பிடுங்க. எனக்கும் ஏழை மக்களுக்கும் இருக்கக்கூடிய தங்கத்தை இந்த புது புது பேரெல்லாம் வச்சு எடுக்கிறாருங்க. அடைமொழி இல்லாத அரசியலை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல ஒரு சாமானிய அரசியலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்களோடு உங்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இளைஞர்களால்தான் நிறைய பேர் இந்த யாத்திரை பிடிக்கும். எல்லா அரசியலும் பார்க்கலாம். இளைஞர்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கணும். நாமும் இந்த கட்சியில இணைந்து
ஒரு 10 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து மக்கள் பணி செய்வதற்கு இந்த கட்சி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமா? இன்னைக்கு இந்த கட்சி மட்டும்தாங்க கொடுக்கும். இந்த கட்சி மட்டும்தான் கொடுக்கும். திமுக எடுத்துக்கு ஒரே குடும்பம், அந்த குடும்பத்துல பிறந்திருந்தால் மட்டும்தான் திரும்ப திரும்ப ஆட்சி. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள், அதன் பிறகு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பையன் இன்பநிதி ஸ்டாலின் அப்படியே கட்சி நிகழ்ச்சிகள்லாம் போறாரு. நமக்கு தெரியாது எத்தனை தலைமுறைகள் இந்த அரசியல் போகும். தலைமுறையாக அரசியல் செய்து ஏழை மக்கள் இன்னும் ஏழையாக இருக்கின்றார்கள். காரணம், அவர்களுடைய அரசியல் சாமானியர்களுக்கான அரசியல் இல்லைங்க. அவங்க நன்றா இருக்கணும், கோபாலபுரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக என்ற கட்சி நடக்குது. அவங்களை தாண்டி ஊருக்குவாங்க. திருச்சி பக்கம் போனா நேரு அவரு போய் அடுத்து எம்பி எலெக்ஷன் இருக்கிறார். அப்படியே ஒரு ஊரும் பாத்தீங்கன்னா சிற்றரசர்களை போல ஒரு ஊரிலும் கூட ஒரே குடும்பம் இருக்கு. அதை பாரதிய ஜனதா கட்சி உடைக்க வேண்டும் என்று சாமானிய மனிதர்கள் கொண்டு வரும். எதுக்கம்மா மோடி அவர்கள் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு எதுக்கம்மா கொடுத்தாரு? 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் சட்டப்பேரவையில 2023 வரத்தான் போகுது. நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்கத்தான் போறோம். 3க்கு 1 எம்எல்ஏ ஒரு சகோதரியாகி ஒரு தாய்மாரா இருக்க போறாங்க. ஏழை தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தை இந்தியாவுடைய ஆட்சியாளராக வர வேண்டும் என்பதற்காக, ஒரு பெண்ணுக்கு அந்த வழி புரியும் என்பதற்காக. இதெல்லாம் எந்த கட்சியும் எடுக்கிறீங்க, நாம் எடுத்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று மோடி நினைக்கிறோம். பெண்களுக்கான ஒரு ஆட்சினா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி. நீங்க பாருங்க, பட்டியல் சமுதாயத்துடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறீங்க. சமூக நீதி திமுக வாய்ப்பையே பேசுங்க. கம்யூனிஸ்ட் நண்பர்கள் மீது எனக்கு கோபம் கிடையாது. கட்சியை ஆரம்பித்த பொழுது நல்ல சித்தாந்தம் தான், நல்ல சித்தாந்தம். ஏழைகளுக்காக பாடுபடுவோம், தொழிலாளர்களுக்காக பாடுபடுவோம், குரல் கொடுப்போம், தவறே கிடையாது. கார்ல் மார்க்ஸ் அவர் சொன்னது தவறே இல்லை. ஆரம்பத்திலே சித்தாந்தம் நன்றாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே கார்ல் மார்க்ஸ் உடைய புத்தகத்தை வாங்கி படித்திருக்கின்றோம். அந்த காலத்து கம்யூனிஸ்ட் காரங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டோம். பாருங்க, ஒரு துண்டை மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு டீ கூட வாங்கி குடிக்காம எப்படி மக்களுக்காக பாட்டு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அப்படி இருக்காங்களா? ஒரே ஒரு நல்ல கண்ணையா இருந்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கிருந்தா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பொன்முடி அவர்கள் மீது உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. அமைச்சர் பதவி போச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அண்ணன் சோ பாலகிருஷ்ணன் சொல்றாரு, நீதிபதி சரியில்லை. இது கட்சி நடத்தணும். ஒரு திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருந்ததுக்கு 7 ஆண்டுகளுக்கு மட்டும் திமுகவுடைய வங்கி கணக்கிலிருந்து கம்யூனிஸ்ட்காரர்களுக்கு 25 கோடி ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், 25 கோடி ரூபாய்க்கு கம்யூனிஸ்ட் கட்சியை அடகு வைத்த தலைவர்கள் திமுக பேசுறாங்க.